Hi friends, welcome back to Just Week Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெய்லி வேர் இயரிங்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிளாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை விட அட்வான்ஸாக இன்னொரு வீடியோலையும் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான ஐட்டம்ஸ் ஹூக், அதுக்கப்புறம் ரிங்ஸ்லேயே 2 பெருசு சின்னது எடுத்திருக்கேன், ஹெட் பின், கிறிஸ்டல், கோல்டன் பீட், மெட்டல் பீட் அதுக்கப்புறம் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன், மேட் ஃபினிஷ் பீட், ஸ்டோன் ரிங், குட்டி பீட் ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் லாரல். இதெல்லாம் தான் வச்சு செய்ய போகிறோம். 4 இயரிங்ஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயரிங் கிறிஸ்டல் வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு நம்மளுக்கு ஹெட் பின் இந்த டூல்லாம் யூஸ் ஆகும். இப்போ ஹெட் பின் எடுத்துகிட்டு அதில் கீழே ஒரு குட்டி பீட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது ஒரு 6 லாரல் நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இது கூட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற சைஸில் நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஒரே ஒரு கிறிஸ்டல் வச்சு போடுறேன். நீங்கள் 2-3 கிறிஸ்டல் ஜாயின் பண்ணியும் கொஞ்சம் ஹைட்டாகவும் செஞ்சுக்கலாம். இதே ப்ராசஸில் இந்த கிறிஸ்டல் ஒரு ரோ கணக்கில் கிடைக்கும். 40 rupees ஒரு ரோ. அதாவது சைஸுக்கும் ஷேப்புக்கும் ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு ஹூக் அட்டாச் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், இந்த இயரிங் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேர்க்கு இல்லை வீட்டில் போட்டுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன பசங்களுக்கும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே ரொம்பவே காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக செய்கிற மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே சீப்பான மெட்டீரியல் தான். பாருங்கள், ஃபினிஷ்ட் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அடுத்த இயரிங் பார்க்கலாம். அடுத்து ஒரு பேர்ல் வச்சும் ஸ்டோன் ரிங் வச்சும் ஒரு இயரிங் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் ரிங், திருப்பி இன்னொரு பேர்ல், இன்னொரு ஸ்டோன் ரிங், லாஸ்ட்டாக இன்னொரு பேர்ல். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட போதும், நான் கட் பண்ணிக்க போகிறேன் பேலன்ஸை. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாகவும் சிம்பிளாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேங்கிங்கை அட்டாச் பண்ண வேண்டியதான். இது கூட ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கடையில் இதை வாங்கினோன்னா 10 rupees சொல்லுவாங்க அட்லீஸ்ட். ஸோ வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சேல் கூட பண்ணலாம். ஸோ வீட்டிலே நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு நம்ம அதை மெட்டீரியல்ஸை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சு சேல் பண்ணோன்னா நம்மளுக்கு தான் லாபம். அடுத்து ரிங்கு, அதே மாதிரி பேர்லு, மேட் ஃபினிஷ் பீட் போடுறேன், திருப்பி பேர்ல் அதே மாதிரி அல்டர்னேட்டிவாக போட்டுக்கிறேன். இந்த பேர்லே பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயும் கிடைக்கிது, அதே மாதிரி கலர் வைஸும் கிடைக்கிது. பேர்லுக்கு பதிலாக நீங்கள் கிறிஸ்டல் கூட யூஸ் பண்ணலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுட்டு லாக் பண்ணிட வேண்டியதுதான். முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு இயரிங் செஞ்சு எடுத்துப்போம். பாருங்கள், பார்க்கவே செய்யறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்த இயரிங், இது சின்னது எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் பீட் யூஸ் பண்ணுறதுனால நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதே சில்வர் கலர்னால் நீங்கள் சில்வர் கலர் ரிங் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 5 பீடு அட்டாச் பண்ணுறேன். இந்த பீட் பார்த்திங்கன்னா மெட்டல் பீட், பிளாஸ்டிக் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு ரோ 60 rupees வரும். ஸோ இந்த மாதிரி 5 பீட் அட்டாச் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு ரிங் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் இந்த மாதிரி பண்ணேன். ஃபுல்லாகவும் நம்ம அந்த பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.